சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. நம்ம மரபணு ஜோதிடத்துல ஆ அமானுஷம் தாக்குதல் பத்தி நம்ம பேசுறது வந்து ரொம்ப மிக குறைவு தான். அப்படியே 1, 2 வீடியோ நம்ம பேசினாலும் பார்க்குறவங்க வந்து, "சார் என்னுடைய ஜாதகத்துல அந்த தாக்கம் இருக்குங்களா? இல்லாமலே இருக்குங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுப்பாங்க. ம். ஆனா, உண்மையில அதுல பாதிக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க. ம். அந்த ஜாதகம் எப்படி நீங்க அத கண்டுபிடிப்பீங்க? அந்த மாரி கிளையண்ட் யாராவது உங்ககிட்ட வந்திருக்காங்களா? வந்து அவங்களுக்கான வந்து இவங்களுக்கு இந்த விஷயத்துல அவங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு நீங்க எச்சரிக்கை குடுத்தது உண்டுங்களா? தாராளமா அத பத்தி பேசலாம். அதுக்கு சில உதாரண ஜாதகங்களும் இருக்கு. ஆனா இந்த மாரி அமானுஷ்ய டாபிக் வந்து பேசும்பொழுது, அதுல வந்து 2 விதம் இருக்குங்கம்மா. என்ன 2 விதம் இருக்குன்னா, நீங்க சொல்ற மாரி கற்பனை பண்ணிக்கிறவங்க. எனக்கு வந்து இந்த அமானுஷ்ய தொடர்பு இருக்குது. எனக்கு யாரோ செய்வன வச்சுட்டாங்க. இல்ல எனக்கு வந்து ஏதோ பேய் புடிச்சிருச்சு. எனக்கு வந்து இந்த ஆன்மா மாரி தெரியுது. அது வந்து இல்யூஷன். ஆக்சுவலா ஆமா. அப்படி ஒண்ணு இல்ல. இவங்க கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்கள விட்டுறலாம். உண்மையிலேயே இருக்கும்ல. உண்மையிலேயே அந்த மாரி பாதிப்பு இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி பாதிப்புல இருக்கிறவங்களையும் 2 விதம். எப்படி 2 விதம்னா, இவங்க சொல்ற மாந்திரீகம், செய்வினை, ஏவல் அதெல்லாம் இன்னும் இவங்களுக்கு எதிரா இருக்கிறவங்க. அது தொழில் எதிரியோ, குடும்ப எதிரியோ, ஏதோ ஒரு எதிரி யாரோ ஒரு தாந்திரிகவாதி மூலியமா காசு குடுத்தோ, ஏதோ ஒண்ணு பண்ணியோ, இவங்க மேல வந்து செய்யப்படுகின்ற வினை. ஓகேங்களா? அதுதான் பிளாக் மேஜிக் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தையில சொல்லிடுறோம். பிளாக் மேஜிக்னு சொல்லிடுறோம். பிளாக் மேஜிக்கால பாதிக்கப்படுறவங்க. ஆனா இந்த பிளாக் மேஜிக் இல்லாம இன்னொரு வெரைட்டி ஒண்ணு இருக்குது. அது என்னன்னு தெரியுங்களா? உண்மையிலேயே ஆத்மாவால பாதிக்கப்படுறவங்க. உண்மையிலேயே அமானுஷத்தால பாதிக்கப்படுறவங்க. அப்ப நீங்க கேட்கலாம், அது என்ன சார் பிளாக் மேஜிக்னு அமானுஷம்னாலே பிளாக் மேஜிக் தானே. பிளாக் மேஜிக் இல்லாம ஏன் ஒருத்தர் அமானுஷத்தால பாதிக்கப்படுவாங்க எப்படின்னு நான் சொல்றேன். இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உடல் அளவுல ஸ்ட்ராங்கா தெரியும். ஒல்லியா இருக்கிறாங்க, குண்டா இருக்காங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா மனசளவுல அவங்க எப்படி இருக்கிறாங்க, ஆன்ம அளவுல அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த பிளாக் மேஜிக்லயோ அல்லது அமானுஷ சம்பந்தப்பட்ட விஷயத்திலயோ அவங்க சிக்காதது. கரெக்ட்டுங்களா? கரெக்ட். சில ஃபேமிலிஸ் வந்து பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி இல்லாம இருக்கும். எப்படி நம்ம உடம்புல வந்து இம்யூனிட்டி எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவா இருக்குதோ, இல்ல இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தியே ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னா, இப்படி தெருவில் போனா உடனே வைரஸ் தாக்குறது, தெருவில் போனா உடனே இன்ஃபெக்ஷன் தாக்குறது, வேற தண்ணி குடிச்சா உடனே மாறுறது. அப்போ இம்யூனிட்டி உடம்புல இல்லாதப்ப எப்படி நோய் தொற்றுன்றது ரொம்ப சீக்கிரமா நடக்குதோ, அதே மாதிரி ஆன்ம அளவுல ஸ்பிரிச்சுவலான ஒரு இம்யூனிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது இல்லாத குடும்பம், அந்த இம்யூனிட்டின்றது சுத்தமா இல்லாதவங்க, அந்த ஃபேமிலியில சில குறிப்பிட்ட ஜாதக அமைப்பை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தாக்கம் வந்து சர்வசாதாரணமா இருக்கும். யாருமே அவங்களுக்கு பிளாக் மேஜிக் வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? இவங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்க வந்து பிளாக் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. சில ஜாதக அமைப்பை சேர்ந்தவங்க பிளாக் மேஜிக் வச்சாலும் வைக்கலன்னாலும் ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயத்துல, இந்த மாதிரி நெகட்டிவ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனத்தோட இருக்கணும். அப்படி சமீபமா நான் பார்த்த ஒரு உதாரண ஜாதகத்தை நான் உங்களுக்கு அந்த ஜாதகத்தோட அந்த கிரக அமைப்போட இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்போட கிட்டத்தட்ட நான் ஒரு 40-50 ஜாதகத்துக்குள்ள மட்டும்தான் நான் பார்த்திருக்கேன். என்னுடைய 13 வருஷ கெரியர்ல லட்சக்கணக்கான ஜாதகங்களை நான் பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்டோட இந்த மாதிரியான குறிப்பிட்ட ஒரு ஜாதக அமைப்போட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஜாதத்துக்குள்ள மட்டும் தான் நான் பார்த்திருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி வர கம்ப்ளைண்ட் ரொம்ப ரேர் இல்லைங்களா? அந்த ஜாதக அமைப்பை நான் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்கம்மா. லக்னம் வந்து பாத்தீங்கன்னா கும்ப லக்னம். இந்த ஜாதகரோட லக்னம் கும்ப லக்னம். அந்த ஜாதகருக்கு செவ்வாய், அந்த ஜாதகத்துல செவ்வாய் இருக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டுல இருக்கு. கும்ப லக்னத்துக்கு 6ஆம் வீடு எதுக்குமா? கடகம் இல்லைங்களா? அப்ப 6ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்காரு. செவ்வாய் வந்து அங்க நீச்சம். பொதுவா நம்ம டிஎன்ஏ அஸ்ட்ராலஜில நம்ம உச்சம் நீச்சம் நம்ம பேச மாட்டோம். அதை பத்தி நமக்கு பெரிய கான்செப்ட் அபிப்பிராயம் எதுவும் கிடையாது. உச்சமா இருந்தாலும் நீச்சமா இருந்தாலும் கர்மா தான். ஓகே. ஆனா கும்ப லக்னம் 6ஆவது வீடு, அதாவது கடகத்துல செவ்வாய் நீச்சம். ஓகேங்களா? லக்னாதிபதி அந்த கும்ப லக்னத்துக்கு அதிபதி சனி வந்து எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சிம்மத்துல இருக்காரு. சிம்மத்துல எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு பாத்தீங்கன்னா மகம் நட்சத்திரத்துல இருக்கிறாரு. நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறோம். அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரமும் ஒரு குடும்பத்துல இருக்குது அப்படின்னா, லக்னமோ அல்லது லக்னாதிபதியோ ராசி நட்சத்திரமோ இருக்குதுன்னா குலதெய்வ தொடர்பு விட்டு போயிருக்குன்னு சொல்லியிருக்கோமா? ஆமா. ஓகே. லக்னாதிபதி மக நட்சத்திரத்துல இருக்கிறாரு சனி. சோ குலதெய்வ வழிபாடு இந்த நபர் பிறக்கிறதுக்கு முன்னாடி விட்டு போயிடுச்சு, சுட்டி காட்டப்பட்டுச்சா? ஒண்ணு. அவருடைய ராசி நட்சத்திரம், அதாவது சந்திரன் அவருடைய ஜாதத்துல எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா துலா ராசி விசாக நட்சத்திரம். ஓகேங்களா? விசாக நட்சத்திரம் என்ன கர்ம பதிவு கொண்டது? ராகுவின் கர்ம பதிவை கொண்டது. ராகுன்றவங்க யாரு? பித்ருக்கள்னா யாரு? இறந்த முன்னோர்கள். அப்போ ஒரு குடும்பத்துல பூச விசாக சதய நட்சத்திரத்துல குழந்தை பிறக்குதுன்னா
அந்த குடும்பத்துல யாரோ ஒருத்தவங்க தவறி போய் அல்லது இறந்து போய் அல்லது மரணித்து அவர்களுடைய ஆன்மா இன்னும் முக்தி நிலையை அடையவில்லை, மறுபிறப்பும் எடுக்கவில்லை, அது அப்படியே அந்த இடைநிலையிலேயே இருக்குது. இன்னும் அவங்களுக்கு ஒழுங்கான அந்த திதி கொடுக்கறதோ அவங்களுக்கு ஒழுங்கா சாமி கும்பிடுறதோ செய்யப்படவில்லைன்னு அர்த்தம். இது நம்ம ஏற்கனவே நம்ம ரூல்ல சொல்லியிருக்கோமா? இந்த ஜாதத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி சந்திரன், அவரு விசாக நட்சத்திரத்துல இருக்காரு. சோ ராகு கர்மா வந்துருச்சு. லக்னாதிபதி சனி மக நட்சத்திரத்துல இருக்கிறாரு. குலதெய்வ தொடர்பும் இல்லை. ஆக குலதெய்வ தொடர்பு இல்லை, மூதாதெய்வத்தோட தொடர்பும் இல்லை, 2 தொடர்பும் இல்லை. அப்ப 2 தொடர்பும் இல்லாதப்போ ஸ்பிரிச்சுவலா அங்க ஒரு பாதுகாப்பு வளையம்ன்றது இருக்காது அல்லவா? ஓகே, இது ஒண்ணு. இது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் கர்ம தொடர்புக்கு சொல்றேன். விசாக நட்சத்திரம் ராகு கர்மா. லக்னாதிபதி சனி எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னா மகம் நட்சத்திரத்துல இருக்காரு. மகம் சந்திரனுடைய கர்ம பதிவு, தெரியுமா இல்லைங்களா? நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். ஆக இந்த ஜாதகருக்கு என்னென்ன கர்மா இருக்குது? சந்திரன் கர்மா இருக்குது, ராகுவினுடைய கர்ம தொடர்பு இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேல மூதாதையருடைய ஆசீர்வாதம் இல்ல, தொடர்பு இல்ல, குலதெய்வத்தினுடைய தொடர்பும் இல்லை. அப்ப இவ்வளவும் சேர்ந்திருக்குங்களா? இவ்வளவும் சேர்ந்த இந்த அமைப்பில் நீச்ச செவ்வாய் கடகத்துல இருந்து தன்னுடைய 8ஆம் பார்வையா லக்னத்தை பார்ப்பாரு. இந்த கிரக பார்வையெல்லாம் நோட் பண்றவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், செவ்வாய்க்கு என்னென்ன பார்வை உண்டு? 4, 7, 8. கரெக்டுங்களா? இவர் என்னன்னா 4ஆம் பார்வையா செவ்வாய் துலாம்ல இருக்கக்கூடிய சந்திரனையும் பார்த்துடுறாரு. ஓகே. 7ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டுல இருக்க செவ்வாய் 12ஆம் வீட்டை பார்த்துடுறாரு, அதை விட்டுருங்க. 8ஆம் பார்வையாக அந்த செவ்வாய் எங்க பார்க்கறாருன்னா அவருடைய பார்வை நேரடி கும்ப லக்னத்தின் மீது படுகின்றது. யாருக்கெல்லாம் கும்ப லக்னம் விழுந்து அந்த 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 லக்னத்துக்கு செவ்வாய் 6ல இருந்து 8ஆம் பார்வையா லக்னத்தை பார்க்கறாங்களோ அதே ஜாதகத்துக்கு ராகு கர்மாவோ சந்திரன் கர்மாவோ இருந்து அந்த ஜாதகத்துக்கு குலதெய்வ தொடர்பும் இல்லை, மூதாதையருடைய தொடர்பும் இல்லையோ, இதே பேட்டர்ன்ல யாராச்சும் ஜாதகம் இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் தான் இந்த அமானுஷ விஷயத்துல, இன்னும் சொல்ல போனா பிளாக் மேஜிக்லாம் கிடையாது. இப்ப சில பேருக்கு நம்ம வீதியில நிறைய நடந்து போயிட்டு இருப்போம், சும்மா நடந்து போயிட்டு இருப்போம். நம்ம மட்டும் அந்த இடத்துல நடந்து போவோமா, இல்ல நம்ம இல்லாம சில உருவங்கள், சில அருவங்கள், சில விஷயங்களும் அந்த இடத்துல இருக்குமா? அமானுஷம் இருக்குமா அல்லவா? தெருவுல நம்ம எங்க நடந்து போனாலும். அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரியான ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அமானுஷங்கள் கண்ணுக்கு தெரியறதோட மட்டும் இல்லாமல் அதனால இவங்களுக்கு தேவையில்லாத டிஸ்டர்பன்சஸ் ஏற்படும். இப்ப இந்த மாதிரி ஒரு உதாரண ஜாதகர் என்கிட்ட அவர் சொல்றாரு, நல்லது இப்ப தெய்வங்களோ சித்தர்களோ அந்த மாதிரி விஷயங்களை நான் இது வரைக்கும் நான் என் கண்ணால பார்த்ததே கிடையாது சார், என்னுடைய மனக்கண்ணில் அது தெரிஞ்சதே கிடையாது. ஆனா ஒரு ஏரியாவுக்கு போறேன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கெட்டது இருக்குது, ஏதாச்சும் ஒரு காத்து கருப்பு இருக்குதுன்னா அது மட்டும் கரெக்டா என் கண்ணில் படும், அந்த ஆன்மாக்கள் மட்டும் கரெக்டா என் கண்ணில் படும். அது பார்ப்பேன், பயப்படுவேன், பயந்துட்டு அந்த டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கே எனக்கு 2 நாள் 3 நாள் கிட்ட ஆயிடும். இதெல்லாம் கூட பரவாயில்ல. சந்திரன் கர்மா நீர், சந்திரன் நீர், ராகு கர்மா 2 சேர்ந்து இருக்குது. ஒரு ஆத்தங்கரை, ஒரு குளத்தங்கரை நாங்க குளிக்க போறேன் அப்படின்னா ஒரு கிணறோ ஆத்தங்கரையோ ஓடுற ஆத்திரியோ அல்லது ஆத்தங்கரையிலையோ நான் இப்படி ஒரு ஓடையிலையோ நான் குளிக்க போறேன் அப்படின்னா நான் அப்படி வெறும் இடுப்பளவு ஆழத்தினுடைய தண்ணியில மட்டும்தான் இருப்பேன். என் காலை பிடிச்சி அப்படியே இழுக்கிற மாதிரி அப்படியே இழுத்து உள்ள போய் மூங்கி நான் வெளியே வருவேன். நிறைய நேரங்கள்ல மூச்சு திணறி கிட்டத்தட்ட நான் அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு நிலைக்கு நான் போயிட்டு ஒரு மயிரடையில நான் உயிர் தப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு பண்றாரு. இது ஒரு தடவை நடக்கல, எனக்கு ஒவ்வொரு தடவையும் ஒரு 10 தடவை நான் இப்போ ஒரு ஆத்தங்கரைக்கு போறேன், ஒரு குளத்தங்கரைக்கு போறேன் அப்படின்னா ஒரு குறைஞ்சது ஒரு 5-6 தடவைக்கு மேலேயாவது நடந்திருந்தது. ஆனா காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும், யார் பிடிச்சி இழுக்கிறாங்கன்னே தெரியல. இந்த மாதிரி சில பேர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம்லமா, எல்லாருக்கும் அது நடந்தது கிடையாது. ஆனா சில பேர் இந்த மாதிரி ஒரு அனுபவங்களை அவங்களோட வாழ்க்கையில எதிர்கொள்றாங்க. எல்லாமே நம்ம அவங்களுடைய கற்பனை, அவங்களோட சைக்காலஜிக்கல் இல்யூஷன் நம்ம சொல்லி ஒதுக்கிட முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குமானால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, 6ஆம் லெவல் உங்களுடைய ஆன்ம லெவல் ரொம்ப வீக்கா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ உடனே கேள்வி வரும், சார் இந்த ஆன்ம லெவலை நம்ம பலப்படுத்துறதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டு கூட இன்னொரு கேள்வி கேட்கறாங்க. பாசிட்டிவ் தாட்ஸே எனக்கு வரமாட்டேங்குது சார், எப்ப பாரு எனக்கு நெகட்டிவ் தாட்ஸாவே இருக்குது, ஏன்டா பிறந்தோன்ற மாதிரி இருக்குது, சூசைடல் தாட்ஸ் அடிக்கடி வருது, இந்த மாதிரியே வருது, குடும்பத்திலயும் நிறைய துர்மரணங்கள் நடந்திருக்கு, நம்ம என்னென்னலாம் ராகு கர்மாக்கு சொல்லியிருக்கோமோ எல்லா சிம்டம்ஸும் சொல்றாங்க. இந்த மாதிரி ஜாதக பேட்டர்ன் கொண்டவங்க சொல்றாங்க. கூடவே ஆன்மா கண்ணுக்கு தெரியுதுன்ற அமானுஷ திகில் தகவலையும் நமக்கு கொடுக்குறாங்க. சரி, இந்த மாதிரி ஜாதகத்தை தொடர்ந்து பார்த்து நமக்கு என்னன்னா இதை நமக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் வந்துச்சு. ஆனா அதுக்கான சூழல் சரியா அமையல. ஏன் அமையல அப்படின்னா
இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருந்து இந்த அனுபவத்தை ஃபேஸ் பண்ணாதவங்க நம்ம எச்சரிக்கைக்காக சொன்னா தப்பா நினைச்சுப்பாங்கல்ல, ஒருவேளை நமக்கும் அந்த மாதிரி தொற்று இருக்குதோ, கண்டிப்பா நம்மளும் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டுருமோ, பயப்படலாம் வேணாம். உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலா நீங்க ப்ரொடெக்டடா இருக்கணுமா, பேசிக்கா 2 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். நீங்க எப்பேற்பட்ட சாமியார்கிட்ட போனாலும், எவ்வளவு பெரிய சித்தர்கிட்ட போனாலும், எவ்வளவு பெரிய மகா அவதாரம் கிட்ட போனாலும், தெய்வத்துக்கிட்ட போனாலும், இந்த 2 விஷயம் உங்க கூட இல்லைன்னா யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஒண்ணு, உங்களுக்கு முன்னாடி பிறந்து இறந்த மூதாதையர்கள். ஓகேங்களா? ஒண்ணு. 2வது, அதை விட பெரிய விஷயம், உங்களுடைய குலதெய்வம். இந்த 2 விஷயத்தை நீங்க பாசிஃபை பண்ணல, இந்த 2 விஷயத்துக்கான வழிபாட்டை திதியை நீங்க ஒழுங்கா செய்யல அப்படின்னா நீங்க எப்பேற்பட்ட கோவில் கட்டியும் பிரயோஜனம் கிடையாது, எப்பேற்பட்ட வழிபாடு பண்ணியும் பிரயோஜனம் கிடையாது, எவ்வளவு பெரிய கோவிலுக்கு நீங்க அப்படியே டன்னா நீங்க அன்னதானம் கொடுத்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா ஊர்ல இருக்கிற எல்லா அப்பா அம்மாவையும் கவனிச்சுட்டு தன்னுடைய அப்பா அம்மாவை ஒருத்தர் கவனிக்கல அப்படின்னா கர்மா தானே. அதே மாதிரிதான் குலதெய்வமும் மூதாதையரும். இந்த 2 வழிபாட்டை ஒருத்தர் செஞ்சே ஆகணும். ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவலா ஒருத்தர் வந்து ப்ரொடெக்டடா இருக்கணும்னா ஒண்ணு. 2வது, அடுத்த கட்டம், ஓகே சார், நீங்க உங்களுடைய அறிவுறுத்தலை கேட்டு நாங்க வந்து குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டோம், எங்களுடைய மூதாதையர்களை யாரு விட்டு போயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நாங்க இப்போ திதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், அடுத்து நாங்க என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு யாராவது இஷ்ட தெய்வம் இருந்தா அந்த இஷ்ட தெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். 3 தானமா, நம்மளுடைய குலதெய்வம், நம்மளுடைய மூதாதையர், இது வந்து நம்மளுடைய கடமை, இது உரிமை, கடமை. நமக்கு வந்து விருப்பம் இருக்குதோ விருப்பம் இல்லையோ இந்த 2 விஷயத்த நம்ம தவறா பண்ணணும். இன்னொன்னு இஷ்ட தெய்வம். இஷ்ட தெய்வம்ன்றது என்னது? நம்ம இஷ்டப்பட்டு ஒருத்தர் மேல ஒரு தெய்வத்தின் பால் ஈர்க்கப்பட்டு நம்ம அவங்களை இஷ்ட தெய்வமா ஏத்துக்கிட்டு நம்ம மனசார கும்பிடுறோம். கரெக்டுங்களா? அந்த தெய்வத்துக்கும் நமக்குமான பாண்டிங்னு ஒண்ணு இருக்கும். அந்த பாண்டிங்கை தொடர்ந்து, அது மந்திர உச்சாரணமா இருக்கலாம், அல்லது அந்த தெய்வத்தினுடைய பேரை உச்சரிக்கிறதா இருக்கலாம், அல்லது தியானம் மெடிடேஷன் பண்றதா இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு வகையில அந்த தெய்வத்துக்கும் உங்களுடைய மனது மற்றும் ஆழ்மனது ஆன்மாவுக்குமான பிணைப்புன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த பாண்டிங்கை பலப்படுத்திக்கோங்க. அதை எந்த அளவுக்கு நீங்க பலப்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா டக்குன்னு வந்து நிப்பாரு. அந்த அனுபவம் நம்ம எத்தனை பேர்த்துக்கிட்ட பார்த்திருக்கோம்? கண்டிப்பா. சில நேரங்கள்ல பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே கூட வந்து நிற்கும். கரெக்டு தானே? ஏன்னா முதல்ல நமக்கு வந்து நிக்கிறது நம்மளுடைய குலதெய்வமும் மூதாதையரும், அடுத்து நமக்கு கூப்பிட்ட உடனே ஓடி வர்றது நம்மளுடைய இஷ்ட தெய்வம். இந்த 3 விஷயம் ஒருத்தருக்கு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அவர் ஆன்ம விஷயத்துல இந்த மாதிரி நெகட்டிவ்ஸை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை, நெகட்டிவ் தாட்ஸை பார்த்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, எதை பத்தியும் நம்ம இது பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. கரெக்டு தானே? ஏன்னா நெகட்டிவ்ல இருந்தா முதல்ல 0க்கு வரணும் இல்லமா, 0க்கு வந்ததுக்கு அப்புறமா தானே பலத்தை பெருக்கிறது. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க, இந்த மாதிரி அமானுஷத்தால பாதிக்கப்பட்டவங்க எடுத்த உடனே நம்ம ஒரு ஆள் கிட்ட போனா உடனே டக்கு நம்மளுடைய ஒரே நாள்ல எல்லா பிரச்சனையும் சரியாயிடணும்னு நினைக்கிறாங்க. அப்படி சரியாகாது, படிப்படியாகத்தான் சரியாகும். எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பு ஒரு நாள்ல வந்துடலாம், ஆனா அந்த பாதிப்பு சரியாகிறதுக்கு காலம் ஆகும். ஓகேங்களா? இப்போ கால் 1 செகண்ட்ல உடஞ்சிரும், உடஞ்ச கால் சரியாகிறதுக்கு 1.5-2 மாசம் ஆகுது இல்ல? அதே மாதிரி பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். நான் சொன்ன இந்த 2 விஷயம், குலதெய்வ வழிபாடு, மூதாதையர் வழிபாடு ரொம்ப முக்கியம், இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். இந்த 3 விஷயத்தை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த மாதிரி அமானுஷ தொல்லைகள்ல இருந்து படிப்படியாக நீங்க விலக முடியும், படிப்படியாக ஒரு சாதனையான ஒரு இடத்துக்கு நிச்சயமாக வர முடியும். மிக்க நன்றிங்க சார். நன்றிங்கம்மா.